ஒருத்தர் வந்து என் ஒய்ஃப் பார்த்து அந்த பேர் எல்லாம் சொல்லுங்க அவர் கேட்டாப்புல இவ்வளவு ரீச் ஆயிருக்கலாம். மூவியோட டைட்டில் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் இஸ் திஸ் மகாராஜா. அப்புறம் அவர் ஒரு படம் மிளகான்னு ஒரு படம், அதுக்கு நான் போய் போட்டோ கொடுத்தேன். வீட்டுக்கு போகணும், தன் குடும்பத்தோட இருக்கணும், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஃபாதரோடைய மனசு அது தெரியும். ஈகோ வர்றது நல்லது, ஆனா அது ஈகோ தான் கண்டுபிடிச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க அவர்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் வெயிட் பண்ணுறீங்க சார்? சாப்பாடு நினைச்சாலும் உடம்பு வெயிட் பண்ணுது சார். நான் எப்பெல்லாம் மனசார ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருந்தேன். இன்னும் நிறைய விஷயம் சார். டெக்னீஷியனா நீங்க எங்க வேணா போகலாம் சார். ஆக்டரா இந்த மூஞ்சி வச்சுட்டு எங்க சார் போறது? ஷாப்பிங் எப்போ கேட்டு 38 செகண்ட் தான் வாழ்ந்து வாழ்க்கை 24 வருஷமா சாதிக்கணும்னு பெருசா ஆசைப்படாது. சாதாரண அந்த நாள்ல இருந்ததுங்க அப்படின்னு எனக்கு இப்ப வாழ்ந்ததான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஜனாசட்ட பேசணும் சொல்லுவாப்புல, இங்க வந்து யாரும் தெரியாம பேசிட்டேன், தவறா பேசிட்டேன்னு சொல்லவே முடியாது. இங்க எல்லாரும் ப்ராசஸ் பண்ணாத எந்த வார்த்தையும் வெளியே விடுறது. ஒருத்தர் பத்தி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகலைன்னா அந்த வார்த்தை வெளியே வராது. நான் சொல்றது ஏதோ ரசிகர்கள்ட்டா சொல்ற மாதிரி இருக்கலாம். உண்மை பல சமயம் எனக்கு தோண்டு போகும்போது என் படத்தை பார்த்த யாரோ ஒருத்தர் வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்திருக்கு நல்லா ஃபீலா இருக்கு. என் ரசிகர் அத்தனை பேர் மகாராஜாக்குன்னு சொல்றதுக்கான காரணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதாவது எல்லாருமே வந்து ஒரு படம் நடிக்கும் பொழுது அதுக்கான ஒரு விஷயம் எடுப்பாங்க, ரொம்ப மெனக்கெடல் எடுப்பாங்க. ஆனா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், பண்ணக்கூடிய கேரக்டர்ஸா இருக்கட்டும், இப்படிதான் இப்படி ஒரு அப்படி வந்து பின்னாடி ஒரு பிஜிஎம் தானா வருது. அவ்வளோ ஒரு லவ். அவர் நாட் ஜஸ்ட் பாய்ஸ் மணி, ஐ திங்க் எவ்ரிபடி அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் அவரு இயல்பா இருக்காருப்பா, யதார்த்தமான ஒரு மனுஷன். அப்படின்னாலதான் இன்னைக்கு இந்த 50th ஃபிலிம் எப்படி இருக்கு சார். ரீசெண்டா வந்து ஃபேமிலியோட ட்ரைவ் பண்ணி எங்கே போயிருந்தோம், பெஸ்னர் பீச்சுக்கிட்ட போய் எங்க வண்டி நிப்பாட்டி சாப்பிடலான்னு நானே எங்கள் ஒய்ஃப் கால் பண்ணி நிப்பாட்டி திரும்பி வந்து நேரம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு, இவ்வளோ வண்டி நிப்பாட்டிடும். வழக்கமாக இந்த மாதிரி போயிடும். நிப்பாட்டினோடனே என்ன காரில் உட்காந்துட்டு அவங்க எதாவது வாங்கிட்டு கொடுப்பாங்க, அப்படி தான் சாப்பிட்றாங்க. க்ரௌடடாக இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்றது பிடிக்கும். இந்த மாதிரி போய் பரவாயில்ல சார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என் பையன் பொண்ணு இருந்தாங்க. 2000 2024 வரைக்கும் இருக்கிறது ஒரு சிக்னல்ல 38 செகண்ட் சொல்லி முடிச்சிருந்தேன். இவ்வளோதான், அவ்வளோதான் ஆச்சு. நான் எப்படி கல்யாணம் பண்ணேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன், 2 குழந்தைங்க போட்டு ஃபர்ஸ்ட் படம் ஆச்சுலேருந்து ஷார்ட் சொல்லி முடிக்கும் 38 செகண்ட் ஆச்சு. இவ்வளோதானா? எனக்கு அப்புறம் தோணுச்சு 38 செகண்ட் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை 24 வருஷமா இருந்தது. ஆனால் சொன்னேன், அப்பா தான் வறுமையில் இருந்ததுனால வந்து வாழ்க்கை படப்படுங்க பரிதுரைப்போடு இயக்கத்தோடு வாழ வேண்டியது. தயவுசெய்து நீங்களாம் நின்று நிதானம் வாழுங்க, பாரம் சுமக்காம இருங்க, சாதிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க, சாதாரண அந்த நாளில் இருந்துருங்க அப்படின்னு எனக்கு இப்போ வாழ்ந்ததான்னு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு என் வாழ்க்கையில் அதிகபட்ச ட்ராமா நடந்தது இல்லை. தெருவுலேருந்து வந்து கல்யாணம் பண்ணி இப்பெல்லாம் அப்போ அந்த ஹீரோ வரைக்கும் ஏற்பட்ட ட்ராமா அப்போ எல்லாமே நடந்து இவ்வளோ ட்ராமா நடந்த வாழ்க்கையே அவ்வளோ நேரம் தான் ஓடிச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. அதனால அவங்க வந்து நிதானமாக இருங்க, நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க, யாருக்கு எதையும் ப்ரூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இது 50வது படங்கிற போது ரெகுலராக வந்துச்சு. ஆனால் வந்த மாதிரி இருக்கு. ஸோ நாலேஜாக கெயின் பண்ணதா பார்த்தா பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போத்துக்கும் ரொம்ப பேசுவோம் சொன்னேன். ஏங்கிறது ஒரு நாலேஜ் மட்டம் அடிக்கிறது. அது ஏன்னு ஒரு புள்ளி போட்டு தொடர்ந்தேன். ஏபிசி வரும்போது நான் ஏல இருந்தது வந்து மெச்சூராக இருந்தது. டி இப்போ ஜெட்டும் ஏன் ஒரே இடத்துல சேர்த்துல அப்போதான் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போது எதுவுமே ஒன்றும் பெருசாக புரியாத இடத்துக்கு வந்து நிற்கும் போது தான் அது பழையபடி அதே இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. ஏன் தெரியுது. அதனால அறிவாகவும் பெருசாக வளர்ந்த மாதிரி இல்லை. ஆனால் வெளியேருந்து பார்க்கறது 50 படம் இவ்வளோ பேர் தெரியும் அப்படின்னு ஒரு இது மட்டும் இல்லை. ஸோ அதனால ஒரு ஏதோ நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு முழுசாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கு வாழ்க்கை. இப்போதான் இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அவருடைய ஃபோன் கால் அட்டன் பண்ணேன். 1000 ரூபாய் ஃபோன் வாக்கிங் போயிட்டேன். 8:30 டெய்லி வந்து காலையில் எழுந்துச்சு எனக்காக ஒரு நாள் சினிமாவில் வந்துதான் நம்பிக்கை இருந்தது. அதனால் வந்து உடம்பு பத்திரமா பார்த்துப்பேன். அதனால் காலையில் எழுந்துச்சு டெய்லி ஓடிட்டு வந்துட்டு இதில் ஹனி வித் லெமன் குடிச்சிட்டு போய் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு டீக்கரில் போய் டீ விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அந்த ஃபோனை அன்றைக்கி வச்சுட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போகலாம். வந்து பார்த்தா அண்ணன் ஃபோன்
ஃபோன் பண்ணேன். ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஃபோன் பேசினது, அந்த ஃபோன் எங்க இருந்தது, நான் வந்து ஹனி வித் லெமன் காலேஜ் படிக்கும்போது கிச்சன்ல ஷெல்ஃப் வச்சுட்டு போயிருந்தேன். அது வரைக்கும் இந்த மெமரியில இருக்கு. இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. அது ரொம்ப தூரத்துலாம் இல்ல. ஓ இப்பதான் நடந்த மாதிரி. இப்பதான் நடந்த மாதிரி. 14 வருஷம் ஆகுது. இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. ஆ? டிசம்பர்ல என்ன? ரிலீஸ் படம் படம் இல்ல அது வந்து மார்ச்ல என்ன? மார்ச் மார்ச் நடந்தது. ஏப்ரல் 4th நடந்துச்சு. ஏப்ரல் 4th ஷூட் பண்ணோம். நம்ம மார்ச் 29, 30 கிட்ட ஃபோன் வந்தது. அப்பதான் போய் பார்த்தோம். அது 31 எடுத்தோம். அப்புறம் தான் இருக்கு. அப்ப நான் அடடா மலடா தமன்னாவை பார்த்துட்டு இருக்கேன். வண்டியில அந்த படத்துல கடைசி அக்ரிமெண்ட் போகும். அடடா மலடா தமன்னா அப்படி ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு இருக்கேங்க. பார்த்தா கூப்பிட்டாங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் போட கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்மபுரி அடிக்கும் போது தமன்னாடா சொன்னேன். நான் இப்படிதாங்க அடடா பார்த்துட்டு இருந்தேங்க. செகண்ட் ஹாஃப் அப்புறம் தென்மை ஷூட்டிங் அப்போ அங்கே போய் பார்த்தேன். பையா படத்தை வந்து தேனியில போய் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் இங்கே பார்த்தேன். நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தமன்னாவோடய நடிப்பை நான் எதிர்பார்க்கலைங்கன்னு அவங்ககிட்ட ஒரு அதுவும் ஆத்தங்கர ஓரத்தில் அங்கே தருமபுரி சாங் ஷூட்டு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தங்கர ஓரத்தில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் இப்போ நடந்த மாதிரி தான் இருக்கு. எதுவுமே வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. மெமரிஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. முத்துசாமி சார் வந்து ஒரு நாடகம் எழுதும்போது ஒருத்தன் வீடு கட்டுறதுக்காக போறேன்னு சொல்லுவோம். எதுல போறேன்னா உள்ள பைக்ல லேட் ஆகும், குதிரையில இன்னும் லேட் ஆகும், கார்ல ராக்கெட்ல லேட் ஆகும், மனோரதத்துல போடணும், மனமெனும் ரதத்துல போய் ஏறி போனா உடனே போயிடலாம். அந்த மெமரிஸை போய் தொடும்போது அது அவ்வளோ பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. நீண்ட தூரம் பிரயாணமா தெரியவே மாட்டேங்குது கடந்து இந்த வாழ்க்கை. சார் இது நீங்க அழகா சொன்னாலும் இப்போ அவரோட ஃபோன் கால் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுச்சு இல்லையா? It's created an identity for you as விஜய் சேதுபதி. ஆனா இன்னைக்கு இருக்கிற விஜய் சேதுபதி ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றேன், மேன் வித் சோ மச் ஆஃப் தியரிஸ். இந்த மனுஷன் எதை பேசினாலும் இப்ப நம்மளுக்கு இந்த சைட்ல பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் புக்ஸ் படிப்பாரோ இல்ல சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து கத்துப்பாரு, இயல்பா நம்ம கேட்கும் போதே வரக்கூடிய பதில் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க அதுவும் இல்லைன்றீங்க. Where do you pick all this? உங்களோட தியரிஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப கூட சொல்றீங்க மெமரிஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு சொல்லவே மாட்டேன் சார். அதுதான் இப்ப இத்தனை பேர்ல எப்படி அப்படி சொல்லுவானோ எனக்கு தெரியல. சோ ஹவு டு யூ சே திஸ்? ஒரு விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப எப்படி சொல்ற லைட் ஹார்ட்டடா எல்லாமே பக்கத்துல இருக்கு. எல்லாமே நான் பாக்குறேன், இது நடக்கும், இது ஓகே, எல்லாமே லைக் ஒரு ஈஸ்கோவா இருக்கீங்க. ஆக்சுவலி ஈஸ்கோவா நான் இல்லைம்மா. எல்லாமே நான் அஃபெக்ட் இப்போ ஞாபகத்தில் எல்லாம் இருக்குன்னா நீங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி தான் அர்த்தம். நீங்க வந்து ஒரு உங்க வாழ்க்கை ஞாபகம் எடுத்துட்டீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு பாதிச்சதோ தான் ஞாபகம். எல்லா நாளும் எல்லா நொடியும் உங்கள்கிட்ட இல்லை, ஞாபகத்துல கிடையாது இல்லையா? அப்ப எதெல்லாம் உங்க வாழ்க்கை அப்படின்னா நீங்க எதெல்லாம் என்ன கோணத்துல பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் உங்க மெமரிஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப நாங்க முத்துசாமி சார் எவ்வளவு சொல்லியிருக்காரு. அது நான் இருந்த ஒரு 2 வருஷம் அங்க இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காரு. அதுல என்கிட்ட அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 2 பக்கத்துக்கு இவ்வளவுதான் இருக்கும். அவளை நான் அதான் அவர் நிறைய பேசுறாரு. ஆனா நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணதான் எனக்கு இல்லை. ஜனா சட்டை பேசணும்னு சொல்லுவோம். அப்புறம் இங்க வந்து யாரும் தெரியாம பேசிட்டேன், தவறா பேசிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க எல்லாரும் ப்ராசஸ் பண்ணாத எந்த வார்த்தையும் வெளியே விடுறது. ஒருத்தரை பத்தி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகலைன்னா அந்த வார்த்தை வெளியே வராது. அப்படின்னா அவங்க அதை பத்தி ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தையும் அப்சர்வ் பண்ணி ஆக்டர்லாம் எடுத்துக்கிறோமோ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்னவாக இருக்கிறோமோ அந்த மாதிரியான வார்த்தைகள்ல அந்த மாதிரியான மூமெண்ட்ல கவர் பண்ணிடுவோம். அதை ப்ராசஸ் பண்றோம், அதை அப்ளை பண்ணிருப்போம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இல்லை எடுத்து வைப்போம். இது காரணம் நம்ம எடுத்து வச்சிருப்போம், நமக்கு தெரியாது நம்ம கிட்ட இருக்கும், அது பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ இது நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ நம்மளை எதெல்லாம் பாதிக்குதோ எதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணுமோ அதுதானே வெளியே பேசும். ஸோ அதுதான் எல்லாமே இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் நம்மளை பாதிச்சது, நம்மள முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன இருப்போம் அதெல்லாம் நம்ம மெமரிஸ் வழியாக தான் நீங்க அசை போடுறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதும் அதுதானே. நீங்க தனியா இருக்கும்போது என்னைக்கா ஆசை போடும்போது வாழ்ந்த வாழ்க்கைய ஒன்றும் ஆசை போடும்போது நமக்கு ஃபுல் ஆஃப் நம்ம கூட இருக்கிறது உறவுகள் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகங்கள் மட்டும் தான் கூட இருக்கு. அந்த அள்ளி பேசுறதாங்க வழி. மற்றபடி இப்பதான் புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிக்காம எப்படி இருக்கீங்க சார்? படிச்சா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இப்ப கவிதைகள் படிக்கும்போது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு சொல்றாங்க. நல்ல கவிதைகள் படிக்கிறேன் இப்பதான். இப்ப அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாடல் வரிகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். புஸ்தகம் இப்பதான் படிக்கிறேன். நான் படிக்கணும் அப்படின்னு சரக்கு தீர்ந்துச்சு மண்டையில, அது தெரியுது. அதனால கொஞ்சம் உண்மைதான் அது. அதனால வேற பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சு இப்பதான் புக்கை படிக்கிறேன்.
ஆனா உங்ககிட்ட சரக்கு தீர்ந்தாலும் அந்த அந்த டோட்டல் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெளியில வந்து அவ்வளோ பேர் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க. பிகாஸ் இப்போ உங்களுக்கு இந்த 50வது படமே எடுத்துக்கங்களேன். நீங்க ஆரம்பிச்சீங்க இப்போ இத்தனை பாக்குறதுக்குள்ள பாலிவுட், டாலிவுட் எல்லா வுட்லயும் இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஒரு ஒரு ஸ்டார்டமா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு. இட் இஸ் நாட் ஈஸி டு டிராவல் இத்தனை உலகத்துல ஒரு ஷார்ட் டைம்ல வந்து. டு யூ திங்க் அது ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா எனக்கான ஒரு டிராவல் கரெக்டா இருந்தது, அப்படி ரீச் பண்ணலாம். மனசார வேண்டது எல்லாமே இந்த இந்த அந்த சராசரம் எனக்கு கொடுத்துருக்கு. மனசார வேண்டி ஒரு நாள் வந்து மணிட்டு கேட்டுருங்க சார், டெக்னீஷியனா நீங்க எங்க வேணா போகலாம் சார், ஆக்டரா இந்த மூஞ்சி வச்சுட்டு எங்க சார் போறது, ஷார்ட் ஃபிலிம் எப்போ கேட்டு இந்த ஸ்டேட்டை தாண்ட முடியுமா சார் நான் அப்படின்னு கேட்டுருவேன். எனக்கு அப்பயே அந்த ஏட் இருந்தது. ஷாருக் கான் சார் பார்க்கும்போது எனக்கா ஒரு நாள் இந்த ஆமிட நடிச்சிருந்தா ஒரு தோணி இருக்குது, இன்னைக்கா ஒரு நாள் நடிச்சிருந்தாரு, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இது கிடையாது. என்னவா நடிக்கணும்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஒரு நாள் நடிச்சிருந்தோம். நான் பார்த்து ரசிச்சு கமல் சார் ஷூட்டிங் போய் நடிச்சிருக்கேன்னு சொல்ற நடிச்சிருக்கேன். ரஜினி சாரோட ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் எப்பெல்லாம் மனசார ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. 1 2 எங்க இல்லை, எக்கச்சக்கமான விஷயம் நடந்தது. நான் இப்போ போன இன்ட்ரோ சொன்னீங்கம்மா பாடி சார் இருக்கும்போது நான் இங்கே இந்த இன்ட்ரோ போன இன்ட்ரோ நான் மும்பை போகும்போது, மும்பை போனதே இல்லை சார், நான் எனக்காக போகும்போது படத்துக்காக தான் போவேன் நான் நம்புறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அது நடந்துச்சு. அது 2016 அது நான் சொன்னேன். இன்ஸ்டிங்க்டா நீங்க நிறைய யோசிச்சு நடந்திருக்கு. நடக்காம மனசார விஷயம் இருக்கா? இல்ல சார், நடக்காம இல்ல ஏதாவது நம்ம சப்கான்சியஸா நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு அது நடந்துரும்னு ஒரு 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 பிலீவ் இருக்குல்ல, அது உலகம் முழுக்க இருக்கிற நம்பிக்கை கூடாது சொல்லுவாங்க. நீங்க மனசார நினைக்கும் போது அதான் சொல்லுவாங்க, சில பேரை காயப்படுத்தவும் சொல்லுவாங்க. நிஜமாவே யாரையா காயப்படுத்தி அவங்க மனசார அவங்களுக்கு வலிச்சிருச்சுன்னா அது சாபமா மாறிடும்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க மனசார வேதனை பண்ணக்கூடாது. வேதனைப்பட்டாங்கன்னா அவங்க மனசார உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அப்போ அந்த மனசார எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது. அதோட வேலை அதுதான். அப்பதான் நீங்க அதோட பேசுறீங்க, உடனே அதை அந்த செய்தியை எடுத்துட்டு போகுது. ஓகே, இது இந்த செய்தி, அதுக்கு வேற ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. அது வந்து உங்களுடைய சந்தோஷங்கள்லையும் உங்களுடைய துக்கங்கள்லையும் உங்களுடைய தோல்விகள்லையும் இப்படி எல்லாத்துலேயும் தான் அது வாழுது. அதுக்கான செய்தியை எடுத்துட்டு போய் கொடுக்கறது அதோட வேலைன்னு நான் ஓகே. இது இப்ப நீங்க சொன்னாலும் சார், எப்படி சொல்றது, லைக் ஓகே இல்ல வெளியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் ஓப்பனாவே கேட்டுட்டேன். எல்லாருமே சொல்றது என்ன, மேன் வித் நோ ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தை கமெண்ட்ஸ்ல வருது. பட் ஈகோ இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. இது என்னோட ஒரு பெர்செப்ஷன்ல நான் சொல்றேன். இப்போ உங்க இண்டஸ்ட்ரி நீங்க நம்ம எடுத்துக்கிட்டாங்களோ, ஒரு கோ ஆக்டரா இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸா இருக்கட்டும், எனக்கு ஏதாவது ஒரு ஈகோ பெட்டன் டச். உண்மையா கேட்கிற விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, இல்லாம இருக்குது. ஈகோ இருக்குது எங்க இருக்குன்னா, இப்ப பண்ண இருக்காரு, ரொம்ப நல்லா என்னை இம்ப்ரெஸ் பண்ற வச்சுக்கோங்க. நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்னோட சுயத்தை தேடுறதுக்குல அந்த இடத்துல ஈகோ இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி சில சமயம் கோவத்துல ஈகோ வரும், அது வந்து கொஞ்ச நேரத்துல அது ஆற போட்டுரும். அது தெரிஞ்சிடும். அது எப்பவும் இப்போ இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, ஈகோ வர்றது நல்லது, ஆனா அது ஈகோ தான் கண்டுபிடிச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது ஈகோ தெரியாம அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஈகோ நல்ல விஷயத்துக்கு போறது ஒரு பக்கம் இருக்கு, திடீர்னு கிளம்பிடும். கிளம்பும் போது சீக்கிரம் கண்டுபிடிச்சுன்னா அது அது நம்மளை ஹேண்டில் பண்ணுது. நம்ம ஈகோ கண்டுபிடிச்சு நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடலாம். அது நம்மளை ஹேண்டில் பண்ணுறோம். அந்த அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா அது பண்ணல. நான் அதுக்காக போய் முக்கியம் சொல்ல கூட புதுப்பாட்டில் வந்து நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி அக்கௌண்ட் இப்போ 2 3 பேருக்கு ஒரு பிசினஸ் டைம் சார் வந்து அடிச்சுக்கிறாங்க சார், சொன்னா கேட்கறதில்ல சார் அப்படின்னு. அடிச்சுக்கிறோன்னா இப்படி அடிச்சுக்கிறது இல்லை, சண்டை போடுறாங்க சார். யோ ஈகோ வந்தா சோத்துல முட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ஒரு பிரயோஜனமற்ற வேலை தான். ஆனா வேலையில நீங்க வீக்கரா இருக்கும்போது இன்னொருத்தருக்காக நீங்க அடிபணிந்து வேலை பார்த்து பழக்க தேவையில்லை. நான் யாருன்னு ஒருத்தர் அன்பா இருக்கிறது வேற விஷயம். அப்படி கெஞ்சி கூத்தாடு ஒரு வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்னா, நான் என்ன நான் சினிமாக்கு வந்ததே அப்படி. நான் வந்தபோது என்னால போயிட்டு 4 பேர்ட்டு அப்படி கெஞ்ச முடியாது. அப்ப எனக்கு சொந்த சரக்கு எங்கன்னு தெரியும்ல. என் கூட தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ட்ரை பண்ணிருந்தான். அவனை வந்து நான் கூப்பிட்டு வாடா, நான் கூத்து அக்கௌண்ட் 3 சேர்த்து விட்டுறான் வாடான்னு. அவன் என்ன சொன்னா, நமக்கு ஒரு டைரக்டர் பிடிக்கும், நம்மள ஒரு டைரக்டர் பிடிக்கும், அந்த டைரக்டர் நம்ம வளர்த்துருவார் அப்படின்னு. எப்போ அவர் ஒன்று வளர்ப்பாரு, உனக்கு அறிவியலா இருப்பது அப்படின்னு. ஆமா இல்ல, வாய்ப்பு கொடுக்கலாம் ஒருத்தர்.
ஸோ அறிவு எங்கே போகிறது? கேமராமேன் நிற்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு என்ன தெரியுங்கிற அந்த தொழில், அந்த கேள்வி தான் என்னை தேட வச்சுச்சு. இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்காக தான் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? ஒரு முறை அந்த கேமரா என்னை பார்த்து கேட்குது, என்னடா எடுத்து வந்திருக்க அப்படின்னு கேட்குது. சரி அந்த சீன் கொடுத்துட்டான். ஓகே நீ என்ன எடுத்து வந்திருக்கேன் முன்னாடி அப்படின்னு கேட்குது. நான் அதோட கண்கள் இன்னும் தப்பிக்க முடியாது. இவர் சொல்லுவாங்க, "கேன் சீட்ட கேமரா மேன், பட் யூ கான்ட் சீட் எ கேமரா." அது உங்களுடைய உண்மையை காட்டி கொடுத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போய் ஒளிஞ்சாலும் நீங்க பார்க்கும்போது காட்சி அன்னைக்கு நீ ஏமாத்தினால என்ன நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு இப்போ அப்படின்னு அது சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துல இது வேலை செய்யத்தான் நல்லது நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். கமிங் பேக் டு மகாராஜா, இப்போ 50th படம் அப்படின்னும் பொழுது நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. வை பர்டிகுலர்லி ஓகே இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்? நிறைய கணக்கெல்லாம் எனக்கு போட தெரியும். இந்த கதை சொன்னோன்னே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி மோர் தென் ஃபில்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹீஸ் அவனுக்கு தெரியாது ஆக்சுவலாக. இன்னும் பண்ண அவன் பேசும்போது அவன் பேசுறது ஒரு ஒத்து போகிற மாதிரி நான் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது. மற்றபடி அவன் ஃபில்ம் மேக்கரை ரொம்ப நல்லா தெரிஞ்சு நான் என்ன எடுக்கிறேன் என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் என் கதாபாத்திரம் இப்போ நம்மகிட்ட வந்து அவன் சொல்கிறாங்க இதுக்குள்ளே இருக்க அண்ணன் சொல்லியிருப்பாப்புல, மணி சொல்லியிருப்பா, சார் சொல்லியிருக்காப்புல, இது 3 சார் உங்களுக்கு தெரிஞ்ச இவங்க மொத்தம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை அதுக்காக மொத்தமாக சம்மந்தம் இல்லைன்னா அது ஒரு வார்த்தை அவங்க எடுத்துக்கலாம். அதே வேணா தப்பாக எடுக்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் அவனுடைய நேர்மையும் உண்மையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த படம் அப்புறம் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சதுனால தான் அவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சோம். அவங்க நெருங்கி பழகினால அவர் மேலே இன்னும் ஒரு பேரன்பு வந்துச்சு. ஸோ இந்த படம் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்குது. சொல்லுவாங்க இப்போ நான் யாராவது சஜஸ்ட் பண்ண முடியுது, யாரையாவது சொல்ல முடியுது, கேள்வி கேட்க முடியுது, இல்லை இருக்கலாமா வேணுமான்னு சொல்ல முடியுது. என்ன கேட்டால் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசும்போது இதுலாம் இது தப்பாக இருந்துச்சுல இந்த வார்த்தை அப்படின்னு ஞாபகம் அதான் தப்பு. ஐயோ பாருங்க நான் பாருங்க இது இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்க நான் அப்படியே அவனே சொல்லி பண்ணான் பாருங்க அது பாட்டுக்கு ஒரு இதில் இப்போ சொல்லிட்டு அது பாட்டு வந்துருக்குனேன். அது கரெக்டாக நல்லா நீங்கள் சொன்னீங்க இப்படி இப்போ இது ஆமாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆமால அப்படி போயிடலாம்ல தப்பா இருக்கு இந்த வார்த்தை கிராஸ் பண்ணிக்கலாம். அது உடனே அப்படி எடுத்துக்கிட்டு அதை சொல்ற அந்த தன்மைலாம் இருக்குல்ல அது அவனுடைய அவன்கிட்ட இருக்கிற நிறைய பெரிய விஷயம். அது நான் அவன் எப்ப சொல்லுவேன், நீ இந்த பத்திரமா இருந்திருக்கு உங்களோட ஃபில்ம் பண்றதுல இருக்கிற அந்த நேர்மையும் அந்த இதோடய சேர்த்து பத்திரமா இருந்துரு. என்ன வேணா அதை மட்டும் யாருக்கா விட்டு கொடுத்தாரு உங்களோட. நான் நேற்று வேற சொன்னேன், நேத்தான் அவனுக்கு பிறந்த நாள், நேத்தான் சொன்னேன் நான், உன் வெற்றி வேணா தாமதமாக இருக்கலாம், ஆனா இது வந்து உனக்கு பெரிய மெச்சூரிட்டியை கொடுத்துருக்கும். இன்னும் என்ன வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது, நீ வந்து கடைசி காலம் வரைக்கும் படம் தான் ஒன்று சொல்லுது. அவங்க அது இதுவாக சார் ஆக்சுவலா மகாராஜா மாதிரி படம் ஐ திங்க் எமோஷனல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலேட்டட் விஷஸ் சார், பர்த்டே எனக்கு தெரியாது. சோ அவரு அழகா சொல்லிட்டாரு எப்படி இருக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி அது பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அண்ட் மக்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸை வந்து அந்தந்த நிமிஷம் படம் வரும்பொழுது நல்லா இருக்குன்னுவாங்க, பட் சில படங்கள் தான் நம்ம மெமரிஸ்ல இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்குமே குரங்கு பொம்மை அது மைண்டை விட்டு போகாத ஒரு படம் தான். அந்த மாதிரி அடுத்தது இந்த படம். சோ எப்படி இருக்கு ஒரு சாரி சொல்லும் பொழுது சந்தோஷமா தான் மனம் ஒரு பிறந்த மனசுல பிறந்தவே வச்சுட்டேன். சூப்பர். இது இன்னொரு எனக்கு டி சார் நடிச்சது வந்து கமிட் ஆகணும்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு படத்துக்கு இவர் பண்ணிக்க ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கட்டும், அருள்தாசனி பண்ணிட்டு இருக்கட்டும், மம்தாவா இருக்கட்டும், மம்தாவோட கேரக்டர் சின்னதா இருக்கலாம் ஆனா வெரி ஸ்ட்ராங் தான் இருக்கும். அதுதான் மனுராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை அவ்வளோ அழகா பயன்படுத்திருக்காங்க. இதுல இந்த படம் வந்து சொல்ல நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆனா எந்த தூண்ல இந்த படம் நிற்குதுங்கிறது கேள்விப்படுற அளவுக்கு எல்லாரும் பண்ணியிருக்காங்க. முக்கியம் இது முடிச்சுக்கிறது முக்கியமா எனக்கு இவரோடது ஒரு 2 இடத்துல இவருடைய அந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நவத்துறதுக்கான ஒரு முக்கியமான மூமெண்டா இருக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப பிடிச்சது. என்னோட செட்டில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுதான் ரொம்ப அற்புதமா அண்ணன் இருந்தாப்புல தான் போச்சு. பாம்பே பற்றி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அப்போ என்கிட்ட யாரும் பாம்பே பற்றி கேட்டுருந்தாங்க, நான் என்ன சொல்றேன்னு தெரியல சார் அப்படின்னு.
பாம்பேக்கு யாரும் பசியோட வந்து பசியோட தூங்கினதில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பேர் அது தெரியுமா? நைட்டுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்புறம் அதை பத்தி சொன்னேன். எல்லா பெருநகரங்களுக்கும் அது இருக்கு சார். அது பாம்பேக்கு மட்டும் இல்லை, எல்லா பெருநகரங்களுக்கும். எந்த பெருநகருக்கு ஏன் மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்கன்னா அது, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லும்போது, அந்த விஷயம் சொல்லும்போது அது பெரிய அட்ராக்டிவா இருந்தது. அப்புறம் அங்க அவர் நான் எனக்கு அந்த ஊர் புதுசுனால நிறைய அவர் ஒர்க் பண்ணதை பத்தி, அப்புறம் அவருடைய ஃபோட்டோகிராஃபி பத்தி, இப்படி நட்டிங்கிற ஒரு கேமராமேன் எப்படி அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஆக்டரா இருக்காரு அப்படின்னு சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தானே, என்ன ப்ராசஸ்ல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அவர் ஒரு படம் மிளகான்னு ஒரு படம், அதுக்கு நான் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான். அவர் ஆஃபீஸ் இருக்கிற அந்த பில்டிங் வந்து என் கூட ஒரு பையன் படிச்சான் பாருங்க. அந்த பையனோட வீடு அது. நேத்தா அது வந்து கேட்டேன், அந்த பையன் என் கூட படிச்ச பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்பத்துல இருந்து நிறைய பேசியிருக்கேன். அவங்க அவர்கிட்ட கேட்டேன், ஆ. சார் எப்படி சார் நீங்க வெயிட் போட்டீங்க சார்? சாப்பாடு நினைச்சாலும் உடம்பு வெயிட் போடுது சார். சாப்பிடல நீங்க லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார்? இல்லம்மா, சாப்பிட நல்லா சாப்பிடுங்க. அதாவது அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடல, அவர் 5 மணி இருக்கும், ஏதோ வாங்கி சொல்லி லைட்டாக சாப்பிட்டாரு. அது சார் ஏன்னா லஞ்சு சாப்பிடல, இது மட்டும் சாப்பிட்டீங்க போதுமா அப்படின்னு. இல்லை சார், சாப்பாடு நினைச்சாலே உடம்பு வெயிட் போகுது சார், அதனாலே அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ரெண்டாவது ஃபேமிலிங்க, ரொம்ப இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பாண்டிங் ஃபேமிலி. இவங்க வந்து மத்தியானம் அவங்க லஞ்ச் கொடுத்து விடுறதும், அது எப்போவுமே வந்து எல்லாரோடையும் கூப்பிட்டு வச்சு மட்டன் வாங்குறாரு, சிக்கன் வாங்குறாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி வந்து எப்படி சொல்றது, கரெக்டாக ஒரு நாள் போட்டு அவங்க மேடம் கூட போய் மிஸ் கூட பேசுவாங்க, குழந்தைங்க கூட பேசுவாங்க. ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வந்து ஃபேமிலியை பார்க்கணும்னு ஒரு மோட்ல இருப்பாங்க. அது கரெக்டாக 7-8 மணிக்கு தெரியும். 9 மணி தான் 10-11 மணிக்கு போகிறோமா கேட்பேன். கொஞ்சம் போகிறோம் சார், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது. அப்புறம் வீட்டுக்கு போகணும், தன் குடும்பத்தோட இருக்கணும், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ஃபாதரோடைய மனசு இருக்குங்க, அது தெரியும். பட் ஆனால் ஏன்னா சுவை இல்லாமல் கஷ்டம் தான். பட் இப்போ ஒரு ட்ரெயினர் இருக்கனால கொஞ்சம் உடம்பு சோ இப்போ டயட்லாம் கொஞ்சம் வெயிட் டயட் இல்லை, பட் ரிப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். ஓகே சார், இப்போ என்னன்னா மகாராஜா அப்படின்னு டைட்டில்ல லைஃப்ல இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுலாம். லைஃப்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல எப்பவுமே என்னோட மகாராஜானா இவங்க தான் அப்படின்னா அது யார், அந்த இன்னார் அப்படின்றது எல்லாரும் தனித்தனியா சொல்லிங்கன்னா நம்ம அப்படியே இன்று முடிச்சிடும். பாப்பா ஆல்வேஸ் அப்புறம் எனக்கு டீச்சர் மசூல் அவங்க சார், இதுதான் சார் பதில். ஸ்பாட் ஆன்ல சொன்னார் பாருங்க. சூப்பர். மணி உங்களுக்கு Oh my God. ஓ எனக்கு மகாராஜா அப்படியா ஆமாங்க. சார்? நீங்க அப்பா அப்பா என்ன, வாட் இஸ் சோ ஸ்பெஷல்? எல்லாருக்குமே அப்பா அம்மான்றது ரொம்ப ஸ்பெஷல் சார். உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல்? என்னன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சினிமாவுக்கு வந்தார். எப்போ எனக்கு வந்து நிறைய போட்டு வேணான்னு சொன்னதே கிடையாது. பொதுவாக வந்து இப்போ நான் வந்து பாடுறேன் சினிமாவுக்கு வந்து என்னுடைய ஜென்ரேஷன்ல ஃபஸ்ட்டு நான் தான் சினிமா ஆசைப்படுறேன், சினிமா போகணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாக ஒரு பயம் இருக்குல்ல, சினிமாவுக்கு போய் என்ன இன்னொன்று சென்னைக்கு போகிறதே இப்போ வந்து தனியாக பிள்ளைய போடுறோம், என்னவாயிடுவான் கிட்ட போகணும் என்ன பண்ணணும். அதே மாதிரி சினிமாவுக்கு வந்தப்புறமும் கூட நீ எந்த விதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் ஒரு சைஸில் அவங்க இங்கே வந்தாங்க சென்னைக்கு. அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு பார்த்து இப்போ ஜெயிச்சிருவான்னு கண்டிப்பாக நம்புறாரு, அவர் நம்புறாரு ஃபஸ்ட்டு. இப்போ நான் திரும்பி சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் தான் இருக்கேன். நான் இப்போ கேமராமேனோட ஆர்டிஸ்டாகவும் ஆகிறேன். ஆனால் நம்பினார். ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து உண்மையிலே சூப்பர். Appa for the same reasons. The most encouraging, and he's never said no to me once, and he's raised me like raising a boy. I'm an only child. Okay. Brother sisters illa. Plus I grew up overseas. Cousins யாருமே இல்லை விளையாடுறதுக்கு, like play. அப்போ ரொம்ப தனியா இருந்துச்சு. I was always like I always felt that I grew up in my mind, you know, all my mature. So I grew up ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன் சின்ன வயசுலேயே. அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ரோல் மாடல், ஒரு மேல் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கும். என் இமிடியட் சர்க்கிள் அப்பா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. எல்லாத்துக்கும் my first and my only point of contact, and ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வேணும் நான் லைஃப்ல அப்பா தான் இந்த டைம்ல இருந்துச்சு. So கண்டிப்பா அப்பா is like one of the first. அதுக்கப்புறம் I'm taking a plane which is Air India for the first time. I remember in the movie ஒரு title கேட்ட உடனே the first thing that came is this Maharaja. Air India's Maharaja was the first thing that came. படங்களுக்கோ அதுக்கேற்ற மாதிரி
ரெண்டு கம்பெனி வந்துட்டே இருக்கு. அப்படியா? ஆமா. So நான் first time when I heard the title, maybe it's the NRI kid in me. எனக்கு இதுதான் வந்தது first. You know, after that, ever since I got into this film, and once the movie is out, and it will be established that Maharaja is going to be none other than Sethu sir in my mind. Okay. So, you know, that's the travel. Now it will be stuck there. I hope it won't go anywhere else. Not just now, I think already when he started talking about so many things, நிறைய பேரோட லைஃப்ல அவரு அப்படிதான் இருக்காரு. ஆமா. ஒரு ராஜாவா தான் பார்த்துட்டு இருக்காங்க அவரு. ஸோ சார் உங்களோட முடிச்சுட்டு நான் சார் கிட்ட வரேன். உங்களோட மகாராஜா. எனக்கு எங்க அப்பா, ஆ. எங்க அண்ணன், நான் எனக்கு முன்னாடி அவன் வேலைக்கு போயிட்டு நாங்க அசிஸ்டன்ட் கேமரா கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் கஷ்டப்படல, சந்தோஷமா தான் இருந்தேன். என்னுடைய தேவைகளை எல்லாம் அவன் நிறைவேற்றான். நான் கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் என்னோட தேவைகளை நிறைவேறு. எனக்காக இது பண்ணுறது, எனக்காக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, எனக்காக ஒரு பைக் வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் என்ன பண்ணேன். சப்போஸ் அப்பா அண்ணன் எல்லாத்துக்கும் மேலே நம்மளை படிச்ச சிவ மகாராஜ். Wow, super. சார் எல்லாரையும் போல அப்பா. அப்புறம் சொன்ன மாதிரி ஏன்னா பல சமயம் நான் உடஞ்சி போகும்போதெல்லாம் என்ன நானே தேர்த்திக்கிட்டு பசங்க முன்னாடி வந்து எனக்கு கால் பண்ணி நானே பிளான் பண்ணி உடைச்சிட்டு எப்படின்னு நானே என்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கணும். ஸோ பல முறை அது நடந்திருக்கேன் வாழ்க்கை இப்போ நடந்துருக்கு. ஸோ அது முக்கியமாக நான் என்கிட்ட நானே என்னை காப்பாற்றிக்கிட்டு பார்க்கும்போது ஸோ நான் அப்புறம் எனக்கு அறிவு மகாராஜாக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. தாசனும் சேர்த்தது. ஸோ நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வேலை பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்கிட்ட எப்பவுமே வந்து என்கிட்ட சுயமாக எதுவும் கிடையாது. நான் என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தா நான் வச்சுன்னா நான் அதை யோசித்து நான் வேற ஒரு ஃபார்முக்கு மாற்றிப்பேன். நான் அந்த மாதிரி என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணால் அது வேற ஒரு ஃபார்முக்கு நான் மாற்றி வச்சுப்பேன். அந்த மாதிரி என்கிட்ட அங்கங்கே ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்து சாவியை கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க. சாவில் அத்தனை பேரும் எனக்கு மாறுது. அப்புறம் நான் சொல்கிறது ஏதோ ரசிகர்களுக்காக சொல்கிற மாதிரி இருக்கலாம். உண்மை பல சமயம் எனக்கு நான் தோண்டு போகும்போது பயம் வரும்போது வந்து என் படத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்திருக்கு நல்லா ஃபீலாக இருக்கேன். ஸோ என் ரசிகர் அத்தனை பேர் மகாராஜாக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் நான் முதல்ல நடுவில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுட்டேன். ஒரு மாதிரி போது தனியாக போகலான்ற போது ஃப்ரான்ஸுக்கார பஸ்ஸில் பீச்சுக்கு போய் உட்காந்து கார் பட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கு 12 மணி இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து சரி ஒய்ஃபை பார்த்து எனக்கு பேர் சொல்லுங்க அவர் கேட்டாப்புல அது எனக்கு அது இவ்வளோ ரீச் ஆயிருக்குண்ணா. யாரோ ஒருத்தர் பாதி இருட்டில் உட்காந்துருக்கேன் என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கான ரெக்கக்னிஷன் கிடைச்ச மாதிரி. அங்கங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க படத்தில் இன்ஸ்பயர் ஆகி. ஒரு அம்மா வந்து நான் கல்பன் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது வயசானவங்க வந்து என்னை இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து போனது மாறி முத்தம் கொடுத்தாங்க. ஒரு 55 வயசு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க பண்ண வேலைகள் மாதிரியா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்க மகாராஜா இருக்கிறதுல இந்த ஒரே ஒரு குடிமகன் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கு. Superb. So thank you sir, thank you so much and entire cast and crew members எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி உங்களுக்கும் சார் இந்த படமும் டெஃபினட்டா ஒரு சக்சஸ் தான், no doubt about it. So June 14th இல்லையா தேட்டருக்கு வரப்போகுது. Thank you and all the best to all of you. I hope you enjoyed this interview and sir I think உங்களோட என்ன சொல்றது, your path is an enlightenment and உங்களோட ஒரு words are so inspiring to everybody. ஒரே ஒரு விஷயம் தான், இதே போல எப்பவுமே இருங்க. I don't know what to say and all the best to you. I hope இன்னும் கரெக்டான ஒரு படத்தை சூஸ் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் நீங்க தொடர்ந்து பண்ணணும் and of course everybody and all the best to you as well. Nice to meet you. Thank you sir, thank you so much and special thanks to VSP Production sir. ஏன்னா உங்க டீமை இன்டர்வியூ பண்ணோன்னு எனக்கு கால் வரும்போது I was literally first எனக்கு டவுட் திருப்பிட்ட நிஜமாவாப்பா அப்படின்னு தான் கேட்டேன். But I hope you enjoy this interview and thank you sir. Thanks so much.